நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல கூகுள் அப்ளிகேஷனை பயன்படுத்துறீங்களா? அதாவது கூகுள் ஆப்பை பயன்படுத்துறீங்களா? கூகுள் குரோமை பயன்படுத்தாம கூகுள் ஆப்பை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு ட்ரிக்கை வந்து இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். அது என்ன ட்ரிக் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ வழக்கம் போல நான் என்ன சொல்றேன்னா, வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க, எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ் டெக் ஜிஞ்சர் பேர்ல ஒரு டெலகிராம் அக்கவுண்ட் இருக்கு, அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா அங்க கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். அது என்னப்பா கூகுள் ஆப்பில் ஒரு ட்ரிக்கு? கண்டிப்பாக ட்ரிக்கு தாங்க. இப்போ தான் சமீபத்தில் தான் வந்து அப்படியே கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஏதாவது இருக்கா ஷேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு அருமையான ஒரு ட்ரிக் எனக்கு கிடச்சிது. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல மிக்க மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக இந்த கூகுள் ஆப் இந்த ஃபோனை பயன்படுத்தினால இன்டர்நெட் மிக முக்கியமானது. இன்டர்நெட்டுக்கு வந்து வைஃபை வேணும், இல்லைன்னா மொபைல் டேட்டா. இந்த ரெண்டுமே நமக்கு தேவை. ரெண்டுமே ஒரே டயத்தில் பயன்படுத்த முடியாது, ஏதாவது ஒன்று தேவை. ஒருவேளை நீங்கள் வந்து கூகுள் ஆப்பை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது வைஃபை போயிடுச்சு, இல்லை உங்கள்கிட்ட மொபைல் டேட்டாவும் இல்லை, வைஃபை கனெக்ஷனும் கட் ஆகிடுச்சு, உங்கள் மொபைலில் மொபைல் டேட்டாவும் இல்லை, இந்த ரெண்டு விஷயங்கள் இல்லாத சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போர் அடிக்குமே. போர் அடிக்கிறதுக்கு ஒரு அழகான கேம் விளையாடலாம். சிம்பிளான ஒரு கேம் விளையாடலாமா வித்தவுட் வேஸ்டிங் டைம்? வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டைரெக்டாக கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கூகுள் ஆப் உங்களுக்கு டிஸ்பிளேயாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வழக்கம் போல் எல்லாத்தையும் நம்ம சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது? உங்கள் ஃபோனில் வைஃபை இருந்துச்சுன்னா வைஃபை சிக்னல் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா மொபைல் டேட்டா, இல்லைனா மொபைல் டேட்டா. இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் உங்களுடைய இன்டர்நெட்டை வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போக முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த வைஃபை சிக்னலை வந்து நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கூகுள் ஆப்பை பயன்படுத்தி ஏதாவது சர்ச் பண்ண முடியுமா? முடியாத ஒரு விஷயம். பட் கூகுள் ஆப்பில் இந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைக்கை நான் வந்து டேப் பண்ணுறேன். டேப் பண்ணி ஏதாவது நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹே கூகுள் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஒரு ரிசல்ட்டும் எனக்கு கிடைக்கல. இதுல என்ன சொல்லுவாங்க? மொபைல் டேட்டா இஸ் ஆஃப் அப்படின்ட்டு. நோ டேட்டா கனெக்ஷன், கன்சிடர் டர்னிங் ஆன் மொபைல் டேட்டா ஆர் டர்னிங் ஆன் வைஃபை. ரெண்டுமே உங்களுடைய மொபைலில் கனெக்ட் பண்ண முடியல, கனெக்ட் பண்ணி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருது. ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நீங்க என்ன பண்ணலாம்னா, பக்கத்தில் பாருங்களேன், ஒரு பொம்மை அழகா அப்படியே மிதந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேம் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த விரலை கொண்டு அப்படியே மேலே கொண்டு போறீங்க. அப்படி பாருங்க, பறவைகள்லாம் வரும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கேம் க்ளோஸ். மேலே போனால் கூட நீங்கள் வந்து கேம் முடிஞ்சிடும். கீழே அப்படியே கொண்டு வரலாம். ஓ, பறவைகள் நிறைய வருது. ஓ முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைஃபை வயர்லெஸ் இல்லாத சமயங்களில் இந்த கேமை விளையாடலாம். எப்படி? ஓகே தானே? பயன்படுத்தி பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் கூகுள் ஆப்பில் இப்படி ஒரு ட்ரிக் இருக்கா அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும், தெரியாது அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க, தெரியாதவங்க கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.